கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கான வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் 23வது அதிகாரம் வசனம் 5. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆம் பிரியமானவர்களே, ஒவ்வொருக்கும் சத்துருக்கள் உண்டு. நாம் சத்துருக்களை உண்டாக்க வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் பொறாமையினால் தானாகவே எழும்புவார்கள், காரணமில்லாமல் எழும்புகிறார்கள். மத்தேயு 10:36 இயேசு சொல்கிறார், ஒருவனுக்கு அவன் வீட்டாரே சத்துரு என்றார். உறவினர்களுக்குள்ளே சத்துருக்கள், அக்கம் பக்கம் உள்ளவர்கள் சத்துருக்கள், அலுவலகத்தில் பணிபுரியும் இடத்திலே சத்துருக்கள். ஒருவேளை இன்று நீங்கள் சிங்க கெபியில தானியேல் நிற்கிறது போல சத்துருக்கள் நடுவில் நீங்கள் நிற்கக்கூடும். கடித்து குதறி பெயரை நாசமாக நினைக்கிற சத்துருக்களும் உண்டு. அன்பானவர்களே, சில சத்துருக்கள் மந்திரவாதிகளிடம் போய் செய்வினை செய்கிறார்கள், பில்லி சூனியம் செய்கிறார்கள், கை கால்களை முடக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். சத்துருக்களுக்கு முன்பாக நான் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவேன் என்று. ஆமேன். எந்த சத்துருக்களுக்கு முன்பாக நீங்கள் தலை குனிந்து நடந்தீர்களோ, சுமையை சுமந்தீர்களோ, நிந்தையை சுமந்தீர்களோ, அற்பமாய் எண்ணப்பட்டீர்களோ, அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார். சத்துருக்கள் பெருகும்போது அவர்களை பார்த்து பார்த்து கலங்காதீர்கள். சத்துருக்கள் பெருகும்போதெல்லாம் கர்த்தரை பாருங்கள். கர்த்தருக்கு உங்கள் கொடுக்க போகிற அபிஷேகத்தை நோக்கி பாருங்கள். அன்று ஆரோன் மேல் ஊற்றப்பட்ட அபிஷேக தைலம் உங்கள் மேல் ஊற்றப்பட போகிறது. சத்துருக்களுக்கு முன்பாக தாவீது மேல் ஊற்றப்பட்ட அபிஷேக தைலம் உங்கள் மேல் ஊற்றப்பட போகிறது. தேவ பிள்ளையே, சூழ்நிலைகளை குறித்து கவலைப்படாமல் அவைகளை கர்த்தருடைய கரத்தில் வைத்து விடுங்கள். அவர் உங்கள் சத்துருக்களுக்கு சத்துருவாய் இருப்பார். அவர் உங்களுக்காக வழக்காடி யுத்தம் செய்வார். அவரே நம்மளுக்கு நல்ல மேய்ப்பனாக இருந்து காயத்தை கட்டி எண்ணெயை பூசுகிறார். அன்போடு அரவணைத்து பாதுகாக்கிற இயேசு தவிர வேறு யார் நம்மளுக்கு நல்ல மேய்ப்பன் உண்டு? பிரியமானவர்களே, இதோ கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.